தேசிய அளவிலான இளையோர் தடகள போட்டி முதன்முறையாக கோவையில் களை கட்ட காத்திருக்கிறது. அடுத்த சில நாட்களில் அரங்கேற காத்திருக்கும் இந்த போட்டி இளம் வீரர் வீராங்கனைகளிடமும் உள்ளூர் ரசிகர்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பை தூண்டியிருக்கிறது. முப்பத்திரண்டாவது தேசிய அளவிலான இளையோர் தடகள போட்டிகள் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இதில் 2500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கு பெறவுள்ளனர். கோவையில் முதன்முறையாக நடைபெறவுள்ள தேசிய இளையோர் தடகள போட்டி என்பதால் விளையாட்டரங்கம் சுமார் 16 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் சிந்தட்டிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லாங் ஜம்ப் பிட்டு புதுசாக மண் லே பண்ணியிருக்காங்க. சைடில் வாக்கிங் ட்ராக் வார்ம் அப் ட்ராக் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா பணிகளுமே சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கிட்டத்தட்ட 2500 என்ட்ரி 2500க்கு மேற்பட்ட மாணவிகள் வர்றாங்க. அவங்களுக்கு காவல்துறையின் மூலியமாகவும் அகாமடேஷன் ரெடி பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் மாநகராட்சி அவங்க எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இருக்கு. கோவையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் மைதானத்தில் செய்யப்பட்டுள்ளது. சொந்த மண்ணில் விளையாடுவதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருப்பதாகவும் போட்டியில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக வீரர் வீராங்கனைகள். கோயம்புத்தூர் ஹோம் கிரவுண்ட்னால கொஞ்சம் அட்வான்டேஜ் எனக்கு இருக்குது. மற்ற வெளில போய் பண்ணுறதுன்னா என்ன சொல்கிறது, அங்கே போய் செட் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகும். இதுனா ஹோம் கிரவுண்ட் ஆல்ரெடி நாங்கள் சார் சொன்ன மாதிரி 12 வருஷமாக எங்கள் மீட் நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் நிறைய மீட் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா செட் ஆகும். ஹோம் கிரவுண்ட் வேறு நல்லா பண்ணலாம். தமிழக வீரர் வீராங்கனைகள் அதிக பதக்கங்களை குவிக்க வாய்ப்பிருப்பதாக பயிற்சியாளர்களும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இங்கே மீட் பண்ணாத ஆளே இருக்காது. ஸ்கூல் லெவல் ஆரம்பித்து நேஷனல் வரைக்கும் வருஷத்துக்கு ஏதாவது ஒரு காம்படிஷன் நடந்துட்டு இருக்கறனால அவங்க இந்த கிரவுண்டை பற்றி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கிரவுண்டை பற்றி. அதனால் டவுட்டே கிடையாது, அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தான் இந்த கிரவுண்ட். சர்வதேச அளவில் சாதிப்பதற்கு அடித்தளமிடும் இந்த போட்டி இளம் வீரர் வீராங்கனைகளிடம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.